சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் நீங்கள் கனத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நாம் ஒவ்வொருவரும் தேவன் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். யாரும் கனவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு யாரும் விரும்புறதில்லை. எல்லாரும் கனமான பாத்திரமாய், தேவனால் கனம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 2 வசனங்களிலே தேவன் சொல்லியிருக்கிறார். இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வீட்டில் பொண்ணு வெள்ளி பாத்திரங்கள்லாம் இருக்குது. யோசித்து பாருங்களேன். ஒரு ராஜா வீட்டுக்கு போகிறோம், ஒரு அரண்மனைக்குள்ளே அவங்க கிச்சனுக்கு போகிறோம். அங்கே போனால் நல்ல பீங்கான், தங்கத்தில் செஞ்ச பாத்திரங்கள், வெள்ளியில் பாத்திரங்கள்லாம் இருக்கும். அது மாத்திரம்தான் இருக்குமா? ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இருக்காதா? ஒரு குப்பை தொட்டி இருக்காதா? மண்பானை இருக்காதா? இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ராஜ அரசவையில் ஒரு விருந்து வைக்கும்போது இந்த மண் பாத்திரம் மரத்தினால் செய்யப்பட்டதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. வெளியில் அப்படி அலங்காரமான ஒரு வெள்ளி, தங்கம், பீங்கான் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் வைப்பாங்களே வெளியே. சிலது கனவீனத்துக்கானது இருக்கும், சிலது கனத்துக்கானதாக இருக்கும். ஆனால் அதே ராஜா அரண்மனையில் ஒரு பெரிய வீட்டில் இருக்கும். ரெண்டுமே பயன்படக்கூடியது தான் இருக்கும். ஆனால் எதற்கென்று பயன்படுகிறது என்பது அந்த பாத்திரம் எப்பேற்பட்டது என்பதை வைத்து எங்கே பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே சொல்லுகிறார், ஒரு பெரிய வீட்டிலே 2 எல்லா விதமான பாத்திரங்கள் இருக்குது. பொண்ணு, வெள்ளி, மரம், மண், எல்லா விதமான பாத்திரங்கள் இருக்குது. சில கனவீனத்திற்கென்று இருக்குது, சில கனத்துக்கென்று இருக்குது. ஆனால் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். நான் கனவீனமான பாத்திரமா இல்லை கனமான பாத்திரமா என்பது தேவன் தீர்மானிக்கல. தேவன் எல்லாரையும் கனத்துக்கென்று தான் அழைத்திருக்கிறார். ஆனால் கனவீனமான பாத்திரமாகவோ கனமான பாத்திரமாகவோ தன்னை மாற்றிக்கொள்வது அந்த மனிதனுடைய செயல். என்ன செயல்பாடுனா, அவன் தன்னை சுத்திகரித்து கொள்கிறானா இல்லையா? வீட்டில் இருந்தால் போதாது. இங்கே ஒரு சபைக்கு அடையாளம். சபையில் எல்லா விதமான மக்களும் தான் இருக்கிறாங்க. மத்தேயுவில் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 24லேருந்து 30 வரைக்கும். சபைக்குள்ளாக கோதுமையும் இருக்கும், களையும் இருக்கும். இங்கே பார்க்குறோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக சிலர் இருப்பாங்க. தேவ பக்தியாக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த தேவ பக்தியானது அவர்கள் வாழ்க்கையை பாதித்ததா, வாழ்க்கை உள்ளான மனுஷனை மாற்றினதா என்பது தெரியணும். இல்லைன்னா வெளியே வேஷம் ஒன்று, வெளியே உள்ளே இருக்கிற ஆள் வேறு அப்படின்னு இருக்கக்கூடாது. நிஜமாக தேவன் உள்ளத்தை தானே பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் உள்ளத்தை பார்க்குறார். மனுஷன் தன்னை சுத்திகரித்து கொண்டிருந்தால் தேவன் தன்னை அந்த மனுஷனை கனத்துக்கான பாத்திரமாக. கனம்னா என்ன அப்படின்னா, இந்த வசனமும் சொல்லுகிறது 21வது வசனத்தில், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். கனம்னா என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர் ஒரு காரியம். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமான ஒரு நிலையை தான் கனம் என்று வேதம் சொல்கிறது.
அப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சபையில் இருந்தா போதாது, சபையில் அல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தா போதாது, எப்படி இருக்கிறேன் என்பது முக்கியம். நான் கனத்தை விரும்புகிறவனா இருந்தால் தேவனும் அதை தான் விரும்புகிறார். ஒரு சிலரை தான் கனப்படுத்தணும், மற்றவங்க மற்ற சாதாரண நிலை காமன் யூஸ், ஆங்கிலத்தில் அது காமன் யூஸ்ன்னு சொல்லு, கனவீனம் என்று எங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது காமன் யூஸ்ன்னு சொல்லப்படுகிறது. விசேஷமான ஒரு இடத்துக்கு ஒரு விருந்துக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் அல்ல, அனுதின வேலைக்கு மாத்திரம்தான் பயன்படும் அப்படின்ற நிலைக்கு தேவன் ஒருவரையும் நியமிக்கவில்லை. ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை தான் அவர்கள் கனத்துக்கான காரியத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள், கனவீன சாதாரண வேலைகளுக்கு என்று பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று பிரிக்கிறதா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டு கிச்சனில் இந்த டீ கப்லாம் இருக்குது. ஆனால் ஒரு டீ கப்பு நல்லா கரை படிஞ்சு அழுக்காக இருக்குது. ஒரு விருந்தாளி ஒரு பாஸ்டர், உங்கள் பாஸ்டர் வராரு, நீங்கள் டீயை இந்த கப்பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவர் குடிப்பாரா? நீங்களே அந்த டீ கப்பு கரையாக இருந்தால் அழுக்காக இருந்தால் பயன்படுத்த மாட்டேன்றீங்களே, தேவன் நம்ம எப்படி பயன்படுத்துவார்? தேவனுக்கு பிரயோஜனமாக பயன்படக்கூடிய நிலையில் நான் இல்லைன்னா எப்படி எனக்கு கனம் கிடைக்கும்? தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால் உங்களை பயன்படுத்துவதற்கு, உங்களை கனப்படுத்துவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அனுதின சாதாரண காரியங்களில் கனத்தை பெற்று அவருக்கு பிரயோஜனமாக உபயோகமான பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு பாத்திரமாய், கனமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால இன்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களை சுத்திகரிக்க வேண்டும். கனம் அடைவதற்கு நான் செய்ய வேண்டிய எந்த பாதைனா, என்னை நான் சுத்திகரித்து கொண்டால் தேவன் என்னை கனத்துக்கு நேராக கொண்டு செல்வார். தேவன் எனக்காக வைத்திருக்கிற கனத்தை நான் அடையாமல் இருப்பதற்கு காரணம், இன்னும் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம், நான் சில காரியங்களை விட்டு என்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. என்ன காரியங்களிலிருந்து நான் என்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பகுதியை வாசிக்கும் போது முதலாக 17வது வசனம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும், இமினேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். எவைகளை விட்டு நம்மை சுத்திகரிக்க வேண்டும்னா இந்த பகுதியிலே பார்க்குறோம். 17வது வசனம் 18வது வசனத்தில் முதலாவது சொல்கிறார் அவர், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும், இமினேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அதை தான் 21வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். நாம் நம்மை எதிலிருந்து முதலாவதாக சுத்திகரிக்கணும்னா, இந்த ராங் டீச்சிங்ஸ். இங்கே அதுக்கு 2 பேருடைய பேரை போட்டு அந்த காலகட்டத்தில் அந்த எபேசு பட்டணத்தில் பவுல் சொன்ன சுவிசேஷத்துக்கு மாறாக அவங்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் விருத்த சேதனத்தை ஆதரிக்கிறவர்களாக இருந்தார்களாம். அது இயேசு மூலமாக ரட்சிப்பு உண்டு, பரலோகம் உண்டு என்பதை விசுவாசியாமல் பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சில காரியங்களையும் கடைபிடித்தால்தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவனுடைய ஜனங்களாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நீங்கள் தேவ ஜனமாக முழுமையாக மாறவில்லை, அது பத்தாது. பழைய பிரமாணத்திலிருந்து சில காரியங்களையும் நீங்கள் பிடித்தால்தான் நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருப்பீர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறவர்களாக. ராங் டீச்சிங்லேருந்து நம்ம விலகணும். தவறான உபதேசங்களை விட்டு நான் விலகாமல் இருந்தால், இது தவறான உபதேசம் என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகும், இல்லை பாரம்பரியத்தினாலே, இல்லை அநேக ஜனங்கள் இதில் இருக்கிறார்கள், எந்த காரணத்தை கொண்டோ
இன்னும் இது தவறான உபதேசம் என்பதை அறிந்தும் அதில் நாம் தொடர்ந்து நிலைத்து இருக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை கனமான பாத்திரமாக மாற்ற முடியாது. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவைகள். அவைகளை உங்களில் அவர் நிறைவேற்றணும்னா நீங்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால் தேவன் கனமான பாத்திரமாக உங்களை பெரிய காரியங்களுக்கு என்று பயன்படுத்துவார். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க அநேக பாத்திரங்களை போல சாதாரண காமன் யூஸில் இருப்பீங்க. தேவன் என்னை கனப்படுத்த வேண்டும், என்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் முதலாவதாக நான் விட்டு விலக வேண்டிய ஒரு காரியம் தவறான உபதேசங்கள், ராங் டீச்சிங்கை விட்டு விலகணும். தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெராயா பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளை வேதம் நற்குணசாலிகள் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, பவுலே பிரசங்கம் பண்ணாலும் வேதத்தில் அப்படி தான் இருக்கான்னு அவர்கள் அனுதினமும் ஆராய்ச்சி செய்தபடினால் அவர்களை காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். யார் இங்கே சொல்லப்பட்ட 2 பேர்கள் பிரபலமான பேர்களை சொல்லப்பட்டிருக்கு. அவங்க டீச்சிங் பண்ணட்டும், எருசலேம்லேருந்தே வந்திருக்கட்டும், ஆனால் அதுதான் சத்தியமா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற பொறுப்பு நம்முடையது. பிரபலமான ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதுனால அது கரெக்டுன்னு இல்லை, வேதத்தின்படி அது கரெக்டாக இல்லையா என்று சோதித்து பார்க்குற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி சோதித்தறிந்து நலமானவைகளை மாத்திரம் நாம் பெற்று எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். வெறும் சண்டே மார்னிங் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் நான் கேட்டேன், டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க அதை நான் கேட்குறேன், இவ்வளவுதான் என்னுடைய வேதத்தை அல்ல தேவ சத்தத்தை கேட்கிற வழிமுறைகளாக இருந்து நான் சுயமாய் வேதத்தில் அதை தியானிக்க ஆராய எனக்கு பலன் இல்லை அல்லது நேரம் இல்லை என்று சொல்லி நாம் அதை ஒதுக்கிவிட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும், என்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் ஆகாது. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியவைகள். உங்களை கனமான காரியத்துக்கு என்று பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் முதலாவதாக விட்டு விலக வேண்டியது என்னன்னா ராங் டீச்சிங், ஃபால்ஸ் டாக்ட்ரின் என்று நீங்கள் இதை அறிந்த பிறகும் அதில் நிலைத்திருப்பது தவறு. மனிதர்களின் அங்கீகரிப்புக்காக அவர்களுடைய அப்ரூவலுக்காக நீங்கள் அங்கே தொடர்ந்து நிலைத்திருந்தால் தேவன் உங்களை கனமான காரியத்துக்கு என்று பயன்படுத்த முடியாது. யோவான் 5:44 பார்க்குறோம், மனுஷர்களுடைய பாராட்ட விரும்புகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று இயேசு கேட்கிறார். நான் விசுவாசி, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன் என்றால் நான் முதலாவதாக விரும்ப வேண்டிய காரியம் தேவனுடைய அங்கீகரிப்பு, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியம் தான் நான் விரும்புகிறவனாக இருப்பேனே ஒழிய மனுஷர்கள் என்னை அங்கீகரிக்கிறார்களா, அவங்களுக்கு நான் பிரியமுள்ளவனாக இருக்கிறேனா இல்லை என்பது என்னுடைய முக்கியமாக இருக்காது. தவறான உபதேசங்களை விட்டு முதலாவதாக நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டால் நாம் தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாக, தேவன் எடுத்து பயன்படுத்தக்கூடிய கனமான பாத்திரமாக இருக்க முடியும். 2வது எதை விட்டு நான் விலக வேண்டும் என்றால் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நாம் விலக வேண்டும். அது சொல்றாரு, அப்படி பேசுகிறதுனால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். பக்தி அற்ற ஒரு நிலைமை வருவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய நாவின் மேல் நமக்கு கவனம் இருக்கணும். எந்த காரியத்தை பேசுகிறோம், இது தேவையா இல்லையா, வீண் பேச்சா, தேவ பக்தியற்ற வார்த்தைகளா? சபையில் இருக்கும்போது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய வார்த்தையின் மேல் எனக்கு கவனம் இருக்கணும். மற்ற நேரத்தில் வீண் பேச்சுகளுக்கும் அவபக்தியான பேச்சுகளுக்கும் இடம் கொடுத்துட்டு அதில் நானும் ஈடுபட்டு கொண்டு தேவன் அற்ற ஒரு காரியங்களில் நான் என்னை அந்த சூழ்நிலையிலே நானும் ஒருவன் என்று காண்பித்து கொண்டு தேவனே என்னை பயன்படுத்தும்னு ஆகாது. தேவன் நம்மை பயன்படுத்தணும், தேவனுடைய கரத்தில் நம் கனமான பாத்திரமாக இருக்கணும்னா நான் என்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டிய 2வது காரியம் என்னன்னா, தேவையற்ற அவபக்தியான வீண் பேச்சுகளுக்கு நான் விட்டு விலக வேண்டும். தேவையற்ற பேச்சுகள் எல்லாம் பேசிட்டு, ஆண்டவரே நாங்கள் லூஸ் டாக் பண்ணிட்டோம்,
இல்லை நான் பேசுனது நிறைய பேசிட்டு தேவையில்லாத காரியங்களை பேச்சு மன்னியுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வாழ்க்கை மாறல அப்படின்னா தேவன் எப்படி பயன்படுத்த முடியும்? மனுஷ முகத்தை பார்க்குறான், தேவன் உள்ளத்தை பார்க்குறான். இருதயத்தில் அந்த அவபக்தியான பேச்சுகள், வீண் பேச்சுகள் உங்களுக்கு பிரியமாக இருந்ததா, இல்லை அருவருப்பாக இருந்து விலக வேண்டும் என்று நினைத்தீர்களா? பார்க்குறார்ல, இருதயத்தை பார்க்கிறவர் அவபக்தியான தேவையற்ற வீண் பேச்சுகளுக்கு தன்னை காக்கிறவனை தமக்கென்று பயன்படுத்த முடியும். மூணாவது எதை விட்டு நான் விலகணும்னா 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், புத்தீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. புத்தீனமான பேச்சு, தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட், இதை நான் பேசினா அதோடைய விளைவு என்னன்னா சண்டைகள். இந்த மாதிரி பேச்சு ஆர்குமெண்ட்டில் ஈடுபட்டா இல்லை புத்தீனமாக பேசினா சண்டை உண்டாகும்னு தெரிஞ்சால் அப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டு நான் விலகணும். பேச்சு தேவையற்ற அவபக்தியான பேச்சுகள் மாத்திரமல்ல, ஞானத்தோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் தேவையில்லாத அவபக்தியான காரியங்கள் இல்லைங்க, பக்திக்குரிய காரியத்தில் தாங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, வேண்டாம். அது சண்டையை பிறப்பிக்கும் என்றால் அதை விட்டு விலகு. ஞானமாய் செயல்பட வேண்டும். புத்தியனமாக நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. புத்தியனமாக பேசுனதுனால நான் இந்த சண்டை உண்டாயிடுச்சு, இந்த பிரிவினை உண்டாயிடுச்சு, இந்த கலகம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறது. ஞானமாய் பேசுகிறவர்களை தான் தேவன் பயன்படுத்த முடியும். என் நாவின் மேல் கட்டுப்பாடு எனக்கு இருக்கணும். அதே நேரத்தில் நான் பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டாத இடத்துல பேசாமல் இருக்கணும். நான் ஆர்கியூ பண்ணுறதுனால அவர் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரா? அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்னை ஜெயிச்சதுனால நான் சொல்லுகிற காரியத்தை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரா? அப்படி அக்செப்ட் பண்ணுறவராக இருந்தால் முதல்ல ஆர்கியூவே பண்ணியிருக்க மாட்டார், கேட்குற மனதோடு வந்திருப்பார். அவர் கேட்குற மனது இல்லாதனால தானே எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆர்கியூமெண்ட்டாக வளர்ந்து திரும்ப சண்டையாக மாறுது. ஞானத்தை அபியாசிக்க வேண்டும். அது அபியாசிக்க வேண்டிய முதல் இடமே என்னுடைய வார்த்தைகள். ஞானமாய் பேசணும். எந்த இடத்துல, எங்கே, எப்போ, எப்படி, இந்த காரியம் சமாதானத்தை உண்டாக்குமா அல்லது சண்டையை உண்டாக்குமா என்பதை நான் நிதானித்து அதுக்கப்புறம் சொல்லணும். ஆர்குமெண்ட்டை வளர விடக்கூடாது, விலகி ஓடணும். ஒரே நாளில் மாறிடும் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் ஆவியானவர் சொல்ல சொல்ல நான் விட்டு விலகணும். என்னைக்கு என்னுடைய பேச்சு ஞானமுள்ளதாக இருக்கிறது என்று காணப்படுகிறதோ அதுலேருந்து தான் தேவன் என்னை பயன்படுத்துகிற நிலைமைக்கு நான் வரும். இவைகளை விட்டு நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால், புத்தியனமான பேச்சு, தர்க்கங்களை விட்டு நீங்கள் விலகி இருந்தால் தேவன் பயன்படுத்தக்கூடிய கனமான பாத்திரமாய் நீங்கள் இருக்க முடியும். அடுத்தது வேற எதை விட்டு நான் விலகணும்னா 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு. பாலியத்துக்குரிய மாம்ச இச்சைகளை விட்டு நான் விலகி ஓடணும். நான் இன்னும் ஊழியத்தையே ஆரம்பிக்கல. ஊழியத்தின் ஆரம்ப நிலை இருந்தாலும் சரி, ஊழியத்தில் நான் எத்தனை வருடங்களாக இருந்து நான் வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் மாம்ச இச்சை, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நான் விலகி ஓடணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமே வெளிய, வேதம் நம்ம விட்டு விலகி ஓடுன்னு சொல்லுகிற ஒரே இடம் பாலியத்துக்குரிய இச்சைகள். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுன்னு சொல்லுது. வேசித்தனத்துக்கான காரியங்கள் வரும்போது, மாம்சத்துக்கான இச்சைகள் வரும்போது நான் எதிர்த்து நிற்பேன். டெம்டேஷனை நான் எதிர்த்துருவேன். நான் டெம்டேஷனில் விழமாட்டேன், அந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் நான் விழமாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி ஒரு டைகர் வருது, ஒரு சிங்கம் வருது, நீங்கள் அந்த எதிர்த்து நின்று ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் உயிர் தப்பிக்க ஓடுற மாதிரி மாம்சத்துக்கு ஒரு இச்சைகள் வந்தால் விலகி ஓடணுமே ஒழிய நான் எதிர்த்து நின்று நான் ஜெயிச்சிருவேன், நான் விழமாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுகிற ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. மாம்சத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருந்தால் தேவன் பயன்படுத்த முடியும். எல்லாம் தேவன் பயன்படுத்துகிற நிலைமையில் நீங்கள் விழுந்து கொண்டே இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் கனவீனம் உண்டாகிறது. தேவன் பார்க்குறாருல, இன்னைக்கு நாளைக்கு கடந்த காலத்தையும் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை பார்க்கிறார். விலகி ஓடுகிறவனா இல்லையா என்பதை பார்க்கிறார்.
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி அழைத்து கொண்டிருக்கிறான். ஈஸியாக இவன் விழுந்துக்கிறவனா இருந்தால் அவனை எடுத்து ஆண்டவர் இம்மிடியேட்டாக பயன்படுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தினால், அதில் நீங்கள் தொடர்ந்து அது பலனாய் மாறும்போது தான் அதில் நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் விழமாட்டீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய பலன் போதுமானதாக இருக்குது என்று தேவன் பார்க்கும்போது, இப்போ இவன் ரெடி, இவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்வார். எவைகளை விட்டு நான் என்னை சுத்திகரித்து கொள்ளணும்? ராங் டீச்சிங் என்று தெரிந்த காரியங்களை விட்டு நான் விலகணும். தேவையற்ற வீண் பேச்சுகளுக்கு, அவபக்தியான பேச்சுகளை விட்டு விலகணும். ஆர்கியூமெண்ட்டு, சண்டைக்குரிய காரியங்கள் குறித்து புத்தியனமான காரியங்களை விட்டு விலகி ஞானமாய் பேச கற்றுக்கொள்ளணும். இங்கே மாம்சத்துக்குரிய இச்சைகளை விட்டு நான் விலகுகிறவனாக இருக்கணும். அடுத்தது பார்க்குறோம், 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறதா. அந்த அஸ்திபாரம் என்னன்னா 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார், இது ஒரு அஸ்திபாரம். இன்னொரு அஸ்திபாரம் என்னன்னா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்குது. 2வது அஸ்திபாரம் என்னன்னா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். பொதுவான அக்கிரமங்கள் அநியாயம் என்று தெரிந்து கொண்டால் அதை விட்டு நான் விலகுகிறவனாக இருக்கணும். பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், ஸ்தேவானை கொலை செய்யும் போது அவன் கல்லெறிகிறவனா இல்லை, ஆனால் அப்படி கல்லெறிகிறவர்களின் வஸ்திரத்தை காவல் காக்கிறவனாக இவன் இருந்தது. அவன் சொல்லுகிறான், அந்த கொலைக்கு நான் சம்மதித்தேன் என்று சொல்லுகிறான். நிறைய நேரம் அநியாயம் நானே செய்யலன்னு சொல்கிறீங்க, ஆனால் அநியாயத்துக்கு உடன்பட்டவர்களாக, அந்த அநியாயத்தை நீங்கள் சம்மதிக்கிறவர்களாக இருந்தீங்க, அலோவ் பண்ணுறவங்களாக, அக்செப்ட் பண்ணுறவங்களாக இருக்கீங்களே. நீங்கள் டைரெக்டாக செய்யலைனாலும் தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. இது அநியாயம், அக்கிரமம் என்று தெரிந்தால் அதை விட்டு விலகணும். அநியாயத்தை பொறுத்து கொள்வதற்காக அல்ல. பவுலுக்கு அந்த காரியம் அவனுடைய இருதயத்தை வாதித்தது. கடைசி வரைக்கும் சொல்ல, நான் கொலை செய்வதற்கு சம்மதித்தேனே நான் தேவன் பயன்படுத்தினதுக்கு பிறகும் அந்த நிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எங்கே அநியாயம், இது அநியாயம் என்று தெரிந்து அது கண்டு கொள்ளாமல் இருந்து, இல்லைன்னா அதுக்கு சம்மதித்து, இல்லைன்னா நீங்களே அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் பயன்படுத்துகிற நிலைமையில் நீங்கள் இருக்க முடியாது. தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா இது அநியாயம் என்று தெரிந்து, அக்கிரமம் என்று தெரிந்தால் அதை விட்டு விலகுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாக இருப்பீர்கள். இப்படி சுத்திகரித்துக் கொள்வது தானாய் ஏற்படும் என்று நினைக்காதீர்கள். பவுல் சொல்கிற காரியம் என்னால், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அந்த பொறுப்பு நம்முடையது. நான் தான் சேர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் எனக்கு வேணாம், இந்த அசுத்தங்கள்லாம் எனக்கு வேண்டாம், பரிசுத்தமாக நான் இருக்கணும், எனக்கு இந்த பாவ காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்துது, இதை விட்டு நான் விலகணும் அப்படின்னு சொல்லி என் மனதை புதிதாக்க வேண்டும். இதெல்லாம் நான் எடுக்கிற தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களில் நான் நிலைத்திருந்து அதை அபியாசிக்கும் போது நான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறவனாக இருக்கிறேன். அதுதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மாம்சத்தையும் ஆவியிலும் உண்டான அசுசிகளை நீங்க நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படணும். நம்முடைய பொறுப்பு. மாம்சத்தை நான் கரப்படுத்தக்கூடாது, நம்முடைய உள்ளான மனுஷனையும் கரப்படுத்தக்கூடாது. அதுக்கு நான் பூர்ணமாகப்படுத்துவதற்கு நான் பிரயாசப்படுகிறவனாக இருக்கணும். ஒரு மிஷினரி சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, அவர் போன ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் ஜனங்கள் அவர்கள் பாத்திரங்களை பொதுவாக விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாத்திரத்தில் தெரியாமல் விஷம் கலந்து அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டாங்க. ஒரு கோப்பைக்குள்ளே, மரக்கோப்பைக்குள்ளே விஷத்தை விழுந்துருச்சு, எல்லாம் வச்சுட்டாங்க. இது விஷம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது அவங்க தூர கொட்டிட்டு கழுவி எல்லாம் பண்ணாலும் திரும்ப அந்த பாத்திரத்தை அவர்கள் வேறு எதுக்குமே பயன்படுத்தலையாம். காரணம் என்னென்னா, அவ்வளோ கழுவி சுத்திகரித்தும் அந்த விஷம்லாம் போயாச்சு, கொட்டியாச்சு, எல்லாம் கழுவியாச்சுப்பா, இருந்தாலும் ஏன்பா யூஸ் பண்ணலன்னா, அந்த மரத்துக்குள்ளாக அந்த விஷம் இருக்கும், இது திரும்ப பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள்.
அதே மாதிரி தான் வெளிப்புறமாக என்னை சுத்திகரித்து கொண்டேன் என்பது போதாது. உள்ளான இருதயத்துக்குள்ளாக எனக்கு சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறதா இல்லையா என்பதை காண்கிற தேவன். உள்ள இன்னும் அழுக்கு இருக்கு, இன்னும் பாலியல் இச்சைகள் இருக்கு, தவறான உபதேசங்களை நான் நம்புகிறேன், தேவையற்ற பேச்சுகளில் நான் விருப்பப்படுகிறேன், வாக்குவாதத்தில் நான் பிரியங்கொள்கிறேன், அநியாயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் என்பதை காண்கிறவர்களாயிருந்தார் தேவன் என்னை பயன்படுத்த முடியாது. வெளிப்புறமான மாற்றங்கள் மாத்திரமல்ல, உள்ளான மனுஷனிலே நான் என்னை மாற்றிக்கொண்டு என் மனதை புதுப்பிக்கிறவனாய் இருக்கும்போது தேவன் என்னை பயன்படுத்த முடியும். கனத்துக்குரிய பாத்திரம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, எது கனத்துக்குரிய பாத்திரம்னா 21வது வசனத்தில் வாசி, தன்னை சுத்திகரித்து கொண்டால் அது கனமான பாத்திரமாக எப்போ மாறுனா, எதை கனம் என்று பார்க்குறாருன்னா, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரத்தை தான் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம் அல்லது கனமான பாத்திரம் என்று பார்க்கிறோம். இப்படி நாம் சுத்திகரித்து கொண்டால் சொல்லப்படுகிற 4 காரியங்கள் என்னன்னா, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னா பிரித்தெடுக்கப்பட்டது. பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டில் நிறைய பாத்திரம், பால் பாத்திரம்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. பொதுவாக அந்த பாத்திரத்தில் வேறு எதையுமே செய்ய மாட்டாங்க, பாலை மாத்திரம் தான் காய்ச்சுவாங்க. அதாவது மற்ற காரியங்களிலிருந்து இந்த ஒரு காரியத்துக்கன்று விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிலையை தான் பரிசுத்தம் என்று சொல்லுவோம். அதுதான் வேதம் பரிசுத்தம். உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து தமக்காக அவர் நியமித்து வைத்திருக்கிறாரே, அந்த நிலையை தான் வேதம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. பால் பாத்திரம் அழுக்காகாதான் என்ன, அழுக்காகும், இருந்தாலும் அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். தேவன் நம்மை தமக்கென்று கனமான ஒரு வேலைக்கென்று எப்போ அவர் பிரித்தெடுக்க முடியும்னா, எந்த நிலையை அடைவோம்னா, நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்ம பார்த்தது போல தவறான உபதேசங்கள், தேவையற்ற பேச்சுகள், வீண் பேச்சுகள், தர்க்கங்கள், பாலியல் இச்சைகள், அநியாயத்தை விட்டு நாம் விலகினால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், நீங்கள் கனத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். தேவன் வைத்திருக்கிற கனமான அநாதி நோக்கம் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராய் உங்களை கனப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம், சிம்பிள் தான். நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டால் அவருக்கு உபயோகமான கனமான பாத்திரமாக இருப்பீர்கள். இதாகவே உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் கனத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நீர் ஆதியிலிருந்து வைத்திருக்கிற அநாதி திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மால் அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அதற்கென்று அவர்கள் சுத்திகரித்து கொள்ள வேண்டிய காரியங்களை விட்டு அவர்கள் சுத்திகரித்து, கர்த்தாவே, அவர்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிற அந்த காரியங்களுக்கு தங்கள் சமர்ப்பித்து இருதயத்தை கடினப்படுத்தாமல், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு தங்கள் உள்ளே முழுமையாக அர்ப்பணித்து சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களிலிருந்து தங்களை சுத்திகரித்து கொண்டு உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் கேட்ட வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். நீர் அவர்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின கனமான பாதையிலே அவர்கள் செல்ல, உம்முடைய கரத்திலே கனமான பாத்திரமாக இந்த உம்மால் பயன்படுத்தப்படத்தக்கதாக நீர் தாமே அவர்களை உருவாக்கி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சுத்திகரிப்பீராக, பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வருகிற கனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். சகல நன்மைகளையும் பெற்று உம்மிலே மகிழ்ந்து உமக்கு வாழ்நாள் முழுவதும் பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com.
ஜெய்சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.